திட்டம். நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அடுத்த இந்த மாதத்தோடு முடிய இருக்கிறது. இதோடு முடியக்கூடிய கால சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இவர்கள் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 2005 துவங்கப்பட்டு 2006 துவங்கப்பட்டு இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கடந்த 10 ஆண்டுகளாக எந்த வித இடைபாடும் இல்லாமல் 100 நாள் வேலை என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்களுக்கு 100 நாள் வேலை முழுமையாக கிடைத்தது. ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை என்று சொன்னால் அவர்களுக்கு 100 நாள் வேலை வந்ததாமா? 100 நாள் வேலை தந்தாங்களா? திமுக ஆட்சியில தந்தாங்களா? இல்ல நான் ஏதாவது சொல்லிருக்கேன். தந்தாங்களா தந்தையா? 10 நாள் கூட வரல. 10 நாள் இல்ல, 1 வாரம் வருது. அது 7 வாரம் காய்ச்சி வரல. அந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு மாற்றம் மத்திய சர்க்கார் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெயரை மாத்திக்கிறாங்க. பெயரை மாத்தி பிபி ஜீராம்ஜி சொல்லிட்டு கொஞ்சம் புது பெயர் வச்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பெயர் மாற்றம் செய்து நிறைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி தந்திருக்கிறாங்க. எதனால இந்த 100 நாள் தலைமுறைகள் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில பல்வேறு குளறுபடிகள் நிர்வாக செல்கிறது. இந்த நிர்வாக செல்கிறதுனால் இவர்கள் இந்த வேலையில 100 நாள் தர முடியவில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தந்தவுடனே இவர் 125 நாட்களாக மாற்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. என்னடா பேரை மாத்திட்டாங்க, பேரை மாத்தி மட்டும் இல்லாம இந்த வேலை முழுமையா தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த திமுக ஆட்சி இப்பொழுது பொய் பிரச்சாரத்தை நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொன்ன பயந்துட்டு நேற்றோட ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. திமுக நேற்று தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஆனா நம்முடைய ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா எந்த தாய்மார்களும் பங்கேற்கவில்லை. வெறும் சும்மா 10 பேர் அங்கே நின்று ஆர்ப்பாட்டம் ஒரு பேரை சொல்லி நடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப நாம நிஜமாவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக ஏற்றி தந்தது மத்திய சர்க்கார். இப்ப நம்மளுடைய பொதுச் செயலர் என்ன சொல்றாருன்னா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியார் ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கை நம்ம பண்ணுறாங்க. இதை சீர்குலைக்கணும்.